கர்த்தர் அதிசயங்களை செய்கிறார். ஊழியங்கள் வழங்கும் ஜீவ வார்த்தை. இந்த நாளிலும் கர்த்தருடைய ஊழியக்காரன் உங்களை சந்திப்பதில் கர்த்தருக்குள் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். ஆண்டவர் நல்லவர், பெரிய காரியங்களை செய்வார். இந்த நாள் உங்கள் வாழ்க்கையிலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவிடமிருந்து நீங்கள் அற்புதங்களை பெற்றுக்கொள்கிற ஒரு நாள். கலங்க வேண்டாம், துக்கப்பட வேண்டாம், பயப்பட வேண்டாம். எல்லாமே நன்மைக்கு எதுவாக நடக்கும். இன்றைய ஜீவவார்த்தைக்கான வசனம் யோபின் புஸ்தகம் 1 அதிகாரம் 3 வசனம். அவனுக்கு 7000 ஆடுகளும் 3000 ஒட்டகங்களும் 500 ஏர் மாடுகளும் 500 கழுதைகளும் ஆகிய மிருக ஜீவன்கள் இருந்ததுமன்றி திரளான பணிவிடைக்காரர்களும் இருந்தார்கள். இன்றைய ஜீவார்த்தின் தலைப்பு பணிவிடைக்காரர்கள் இருப்பார்கள். அப்படின்னா வேலைக்காரர்கள் இருப்பார்கள். இந்த நாட்களில் நீங்கள் எந்த நிலையில் இருந்தாலும் சரி, சில வேளையில ஒன்றும் இல்லாமல் இருக்கலாம், படிப்பே வராமல் இருக்கலாம், அல்லது நீங்க படித்து வேலை இல்லாமல் இருக்கலாம், அல்லது நீங்க ஒரு பிசினஸ் ஆரம்பிக்க நினைச்சு அது வாய்க்காம இருக்கலாம். எந்த இருக்கட்டும், எந்த சூழ்நிலை இருக்கட்டும், ஆண்டவர் யோபுடைய வாழ்க்கையில அநேக பணிவிடைக்காரர்களை கொடுத்து நடத்தி இருக்காரு. அப்படின்னா யோபு கீழே நிறைய வேலைக்காரங்க இருந்தாங்களா? யோபுக்கு அநேக பணிவிடைக்காரர்களை கொடுத்த ஆண்டவர், வேலைக்காரர்களை கொடுத்த ஆண்டவர் தான் நம்முடைய ஆண்டவர். உங்க சூழ்நிலையை ஆண்டவரால் மாற்ற முடியாதா? நிச்சயமா மாற்ற முடியும். இன்றைக்கு கர்த்தருடைய வார்த்தையை அடி உங்களுக்கு பிரசங்கிக்கிறேன். ஒரு குறிப்பிட்ட காலம் என்னை கர்த்தர் ஊழியத்துக்கு அழைத்து ஊழியத்துக்கு நடத்த ஆரம்பித்தார். ஒன்றே இல்லாமல் தான் கர்த்தருடைய ஊழியத்தை ஆரம்பித்தோம். இந்த நாட்களில் அநேக உடன் ஊழியர்களை தந்து அவர்களை நடத்த வைத்திருக்கிறார். பல நிலைகளில் அடியனுக்கு தேவன் கொடுத்திருக்கிற தரிசனத்தை நிறைவேற்றுவதற்கு கண்களுக்கு தெரியாம திரை மறைவில் உழைக்கிற அநேக உண்மையான பணியுடைக்காரர்கள் இருக்கிறார்கள், வேலைக்காரர்கள் இருக்கிறார்கள். அவர்களை கர்த்தர் கிருபையாய் நடத்தி வருகிறார். அடியனை நடத்துகிற ஆண்டவர் உங்களை நடத்த மாட்டாரா? உங்க சூழ்நிலையை மாற்ற மாட்டாரா? நிச்சயமா மாற்றுவார். 2025 உங்க வாழ்க்கை ஆண்டவர் தலைகீழா புரட்டி போட போறார். அதிசயம் நடக்க போகுது. இது கர்த்தருடைய வார்த்தை. கர்த்தருடைய ஊழியக்காரன் உங்களுக்காக பேசிக் கொண்டிருக்கிறேன். இந்த வார்த்தை நிச்சயமா நிறைவேறும். சூழ்நிலைகள் மாறும். அதற்கான வாய்ப்புகளை கர்த்தர் உருவாக்குவார். கண்டிப்பா உருவாக்குவார். அது உங்க கண்களுக்கு ஆச்சரியமா இருக்க போகுது. ஜீவ வார்த்தையில் ஆண்டவர் பேசினபடி எங்களை நடத்தினாரே, எங்களுக்கு அற்புதம் செய்தாரே, எங்க வாழ்க்கையில மேன்மையை கொண்டு வந்தாரே என்று நீங்கள் ஆண்டவரை குறித்து சாட்சி கொடுத்து ஆண்டோட நாமத்தை மகிமைப்படுத்தி ஆண்டோடைய ஊழியத்துக்கு, ஆண்டோட ராஜ்யத்துக்கு நீங்கள் அனுகூலமா இருக்க போறீங்க. நம்புவீங்களா? விசுவாசிப்பீங்களா? இந்த வார்த்தை உங்களுக்கு நிறைவேறுவதற்காக இப்போது அடியேன் ஜெபிக்க போகிறேன். ஆண்டவர் உங்களுக்கு அற்புதம் செய்வார். ஜெபிக்கலாமா? ஜெபிப்போம். அன்பு தகப்பனே, யோபுக்கு அநேக பணிவிடைக்காரர்களை கொடுத்த எங்கள் ஆண்டவர், இன்றைக்கு இதோ உம்முடைய வார்த்தையை கேட்டு ஜெபிக்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் அநேக பணிவிடைக்காரர்கள் இவர்களுக்கு கீழாய் வரத்தக்கதாய் சூழ்நிலைகளை மாற்றி அமைத்தருளும். இன்றைக்கு இவர்கள் எப்படியும் இருக்கட்டும். என் தேவனால அப்படிப்பட்ட ஒரு நிலைக்கு உம்முடைய பிள்ளைகளை உயர்த்த முடியும். அதற்கான வாசல்கள் உடனே திறக்க ஆரம்பிக்கட்டும். இன்றைக்கே திறக்க ஆரம்பிக்கட்டும். அப்படி செய்கிறேன். நன்றி. இன்றைக்கு பிறந்த நாளை காண்கிற ஒவ்வொருவரையும் மனதார ஆசீர்வாதத்தை ஜெபிக்கிறேன். திருமண நாளை காண்கிற குடும்பங்களையும் உம்முடைய ஊழியக்காரன் ஆசீர்வதிக்கிறேன். வியாதிப்பட்டவர்கள் மீது உம்முடைய கரம் இப்போது வைக்கப்படுவதா. அற்புத சுகமளிக்கிற வல்லமை ஒவ்வொருடைய சரீரத்துக்குள்ளும் இப்பொழுது ஊடுருவி பாயட்டும் என்று ஜெபிக்கிறேன். நீர் அப்படி செய்து விட்டீர், அதற்காய் ஸ்தோத்திரம். நீர் சுகம் கொடுத்து விட்டீர், அதற்காய் நன்றி. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.